அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். தலைமை அறிவித்தும் கூட போராட்டத்தை நீங்க தொடர வேண்டாம் அறிவித்தும் கூட தற்போது நீங்கள் செய்வது சரியா? தலைமை அறிவித்து செய்வது சரியான்னு கேட்கிற எங்களை கேட்கிற பிரஸ் பீப்புள் தயவு செஞ்சு டெல்லியில இளங்கோவன் பேட்டின்னு ஒண்ணு கொடுத்தாரு, நாவடக்கம் இல்லாம, அது சரியான்னு நீங்க தயவு செஞ்சு கேட்கணும். கொஞ்சம் கூட இல்லாம மறுபடியும் தான் சொன்னதை நியாயப்படுத்துறாரு. நாங்க கேட்கிறோம், ஒரு பெத்த தாய் ஒரு பெண்ணு தானே, டெல்லியில போய் உட்காந்துட்டா தைரியமா பேச அர்த்தமா? என்ன சொன்னாரு? நான் எந்த தவறு சொல்லல, நான் சொன்னது கரெக்ட் தாங்கிற மாதிரி பேசுறாரு. எங்க அம்மா வழக்க பத்தி பேசுறாரு. எல்லாத்துக்கும் மேல ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்க அம்மா நகைகள் எல்லாம் போட்டுட்டு அலங்காரமா வந்தாங்களாம். அவங்க ஒண்ணு பிறக்கும் போதே வசதி இல்லாம பிறக்கல, பிறக்கும் போதே வசதியா பிறந்தவங்க. அவங்க சினிமா நடிக்கணுமோ வாங்கின சொத்துக்கள் தான் அதெல்லாம். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா நகை போடல. இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்காரு. எவ்வளவு நாள் தாங்க நாங்களும் பொறுமையா இருக்கணும்? எங்க அம்மாவுக்கு கட்டுப்பட்டவங்க. எந்த அராஜகத்துக்கு நாங்க துணை போக மாட்டோம். ஆனா நாவடக்கம் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசலாம் பேச இளங்கோவனுக்கு எத்தனை நாள் தான் நாங்க பொறுமையா இருக்க முடியும்? மறுபடியும் டெல்லியில போய் உட்காந்து ஏன் உங்க பேசுக்கே பேட்டி கொடுக்கலையா? அந்த பேட்டியில சொல்லலையா நான் பேசியது தவறில்லை? என்ன தவறில்லை? இவரோட வீட்டுல பெண்கள் இருக்காங்கல்ல, இவர் மனைவி, இவர் பெத்த பொண்ணு, இவர் தாய், இங்க கட்சியில இருந்தவங்க. அவங்க இவர் குடும்பத்து பெண்களை கேட்டதுக்கு எனக்கு அவ்வளவு கோவம் வருது. எங்கள் தாயை மறுபடியும் கொச்சைப்படுத்தி பேசினாள். பொறுமையா பாத்துட்டு இருக்க சொல்றீங்களா? நிச்சயமா அராஜகத்துக்கு நாங்க போகல. உங்களுடைய உணர்வு அடக்கம் இல்லாமல் இளங்கோவன் பேசக்கூடாது. இல்ல, உங்களுடைய உணர்வு புரிகிறது. நாங்கள் எங்களை எதிர்ப்பை அறவழியில் காட்டத்தான் செய்வோம். உங்களுடைய உணர்வு புரிகிறது. இருந்தாலும் கூட இதை வழக்கு மூலமா சந்திக்கலாமே, சட்ட ரீதியாக சந்திக்கலாமே. மீண்டும் ஒரு அவதூறு வழக்கு போடலாம். மேல வழக்கு போட்டாச்சுங்க. வழக்கு போட்டுதாங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வராரு. வழக்கு போட்ட பிறகு அவர் வாயை கட்ட மாட்டேங்கிறாரு. மறுபடியும் என்ன பண்ணிட்டீங்க என்னங்கிற மாதிரி பேசுறாரு. ஊருக்கு 4 பேரை வச்சிருக்க இளங்கோனுக்கு அவள இருந்தா 1.5 கோடி தொண்டர்கள் இருக்க எங்க அதிமுக இயக்கத்துக்கு எவ்வளவு கோவம் வரும்? அவர் முதல்ல ஒரு கட்சிக்கு தலைவரா பேச சொல்லுங்க. நாலாந்தர பேச்சாளரை விட மோசமா பேசுறாரு. முதல்ல அவர் அதமும் வாயை மூடிட்டு மரியாதையா பேசினார்னா நிச்சயமாக நாங்கள் அந்த அளவுக்கு எதிர்ப்பு காட்ட மாட்டோம். எங்க அம்மாவுக்கு கட்டுப்பட்ட இயக்கம். அம்மா சொன்னோன்னு நாங்க நிறுத்தினோம். டெல்லியில போய் உட்கார்ந்து அவர் பேசிய பேச்சுக்கள் மறுபடியும் எங்கள் மனதை புண்படுத்தி இருக்கு. அதற்காகத்தான் இந்த அறவழி போராட்டத்தை செய்யறோம். அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வரணுங்கிற எண்ணம் இல்லாம டெல்லியில பேசுறாரு. இப்ப கூட சொல்றேன், அறவழியில் எங்கள் போராட்டத்தை நடத்துவோமே தவிர அராஜகத்துக்கு என்னைக்குமே அதிமுக துணை போகாது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கட்டுப்பட்ட இயக்கம். எங்கள் பெத்த தாயை போன்றவர் எங்கள் அம்மா. நகை போடுறத பத்தி எல்லாம் பேசுறாரு. ஜெயிலுக்கு போவாங்கன்றாரு. என்ன நியாயம் இதெல்லாம்? தர்ம தேவதை எங்க அம்மா. எந்த வழக்கு எங்க அம்மா மேல உணர்வுகள் புரிகிறது. இணைப்புல இருங்க. காங்கிரஸினுடைய ஊடக பிரிவு செயலாளர் திரு கோபண்ணா நம்முடைய இணைப்புல இருக்காரு. திரு கோபண்ணா, இப்ப மதுரையில இந்த மாதிரி EVK இளங்கோவனுக்கு எதிரான போராட்டங்கள் மீண்டும் வெடித்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது சென்னை உயர் நீதிமன்ற ஆணையின்படி மதுரை தல்லாகுளம் காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையெழுத்திட வேண்டும் என்கிற அடிப்படையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவன் அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக போகும்போது இடையிலே அதிமுகவினருக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. ஜனநாயகத்தில் இத்தகைய போராட்டங்களை அனுமதிப்பது என்பது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தன் கடமையை ஆற்ற சென்ற போது அங்கே நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் கையிலே விளக்குமாறு, முட்டை, இன்னும் பல ஆயுதங்களோட, உருட்டுக்கட்டைகளோட அங்க வன்முறையை தூண்டி விடுகிற வகையில அதிமுகவினர் ஒரு முற்றுகை போராட்டம் போல இருப்பது சட்டத்தில் அனுமதிக்கப்படுகிறதா? காவல்துறையினர் அதை வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே சட்ட ஆட்சி நடைபெறுகிறதா என்கிற கேள்வி எழுகிறது. தலைவர் EVK அவருடைய கருத்துல உங்களுக்கு மாறுபாடு இருந்தால் மாறுபட்ட கருத்தை நீங்கள் கூறுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. திரு கோபண்ணா, நீங்கள் பேசுவது சரிதான். இருந்தாலும் கூட ஒரு வார காலம் அதிமுகவினுடைய போராட்டம் நடைபெற்றது. அப்புறம் அதிமுக தலைமை அறிவித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. இருந்தும் கூட நேற்று டெல்லியில பத்திரிகையாளர்களை சந்தித்த போது இளங்கோவன் மீண்டும் அவர்களை தூண்டி விடுவது போன்ற ஒரு வாசகத்தை அவர் பேசலாமா அப்படின்னு அதிமுக கிட்ட இல்ல நான் கேட்கிறது, அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்திலே உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குமே. ஆனால் மாறுபட்ட கருத்தை நீங்கள் அவர் எப்படி கூறுகிறாரோ அப்படியே தான் கூறணுமே தவிர அதற்கு மாறாக ஜனநாயகத்திலே ஒருவருடைய சுதந்திரத்தை பறிக்கிற வகையில், நடமாட்டத்தை தடுக்கிற வகையில அவரை தெருவில் நின்று இது போன்ற ஒரு போராட்டம் நடத்துவது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்படுகிறதா? இன்னும் மாற்றுக் கட்சியினர் சொல்லும் போது நாங்கள் அந்த மாதிரி போராட்டத்தை நாங்கள் நடத்த சட்டம் அனுமதிக்குமா? இது போல போராட்டங்கள் ஜனநாயகத்திலே அனுமதிக்கப்படுகிறதா? இல்ல, ஜனநாயகத்துல நாகரிகமான விமர்சனங்களுக்கு நிச்சயமாக அனுமதி உண்டு. ஆனால் திரு EVK இளங்கோவனுடைய வார்த்தைகள் நாகரிகமானது தானா அப்படின்னு அதிமுக இல்ல, எது நாகரிகம் எது நாகரிகம் இல்லை என்பதுக்கெல்லாம் வரம்பு யார் நிர்ணயிப்பதுன்னு தெரியல. அதாவது அது போல பாத்தீங்கன்னா அதிமுகவினர் கூட அவருடைய உயிரோடு எரித்து விடுவேன் என்று
ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே பேசியிருக்கிறாரு, ஒரு தொழிற்சங்க தலைவர் பேசியிருக்கிறாரு. உயிரோடு இருக்கிறவரை நூற்றுக்கணக்கான முறை அவரை எரித்து பாடை கட்டி ஒரு இறுதி சடங்கு எப்படி நடைபெறுமோ அப்படியெல்லாம் ஒரு போராட்டத்தை நடத்துவதும், அதை அறவழி போராட்டம் என்று அந்த கட்சியின் தலைவியே வந்து பாராட்டுவதும் ஊக்கப்படுத்துவதும் ஜனநாயகத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நிச்சயமா இணைப்புல இருங்க கோபண்ணா. இது பற்றி CR சரஸ்வதியிடம் கேட்கலாம். மேம், கோபண்ணா சொன்னது கேட்டிருப்பீங்க. அறவழியில போராட்டம்னு அதிமுக தலைமை அறிவித்தாலும் கூட உருவபொம்மை எரிப்பு, அவரை பற்றி தரைக்குறைவான விமர்சனங்கள் பேசுவது, போஸ்டர்கள் ஒட்டுவது, இதெல்லாம் அறவழியான போராட்டமான்னு கேக்குறாங்க காங்கிரஸ்ல இருந்து. ஜனநாயக முறைப்படி பேசுறாரா இளங்கோவன்? கோபண்ணாட்ட கேளுங்க. ஒரு நகை போடுறத பத்தியும் அம்மாவுடைய இதை பத்தியும் அம்மாவுடைய வழக்க பத்தியும் தரகுறவா பேசுறாரு. அந்த முதல்லயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இது என்ன கேவலமான வார்த்தைகளை பேசுறாரு என்பது எல்லாரும் வாட்ஸ்அப்ல பார்த்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஜனநாயகமா? அதெல்லாம் ரொம்ப அறவழியில பேசுற பேச்சா? சரி, முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு டெல்லியில போய் உட்காந்து மறுபடியும் அந்த கதையை ஆரம்பிக்கிறாரு? இவர் சைடு இருக்க நியாயத்தை சொல்லிட்டு வர வேண்டியதானே. இவர் சைடு நியாயமே கிடையாது. இவர் பேசுறதெல்லாம் கொச்சைப்படுத்துறாரு எங்க அம்மாவை. நீதிமன்றத்துல சந்திக்க வேண்டியதானு கேக்குறாரு. எத்தனை தடவை நீதிமன்றத்துக்கு வழக்கு போயாச்சுங்க. வழக்கு போட்ட பிறகும் நான் அப்படிதான் பேசுவேன், நான் பேசுறதுல என்ன தப்புன்னு மறுபடியும் நேற்றுக்கு தேவையில்லாத வழக்கை பற்றியும் அம்மா போட்டிருந்த நகைகளை பற்றியும் வரலாறு தெரியாதா இவருக்கு? அம்மா என்ன அரசியல் வந்த நகை போடுறாங்களா? அவங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தவங்க, எந்த காலத்துல இருந்து நடிக்கிறாங்க, அவங்க அம்மா அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆர்டிஸ்டா இருந்தவங்க வரலாறு தெரியலன்னா நாங்க சொல்றோம். இல்லங்க, அவனை கேட்டுட்டு பேச சொல்லுங்க. கேவலமா பேசுறாரு. ஜனநாயகமா? கோபண்ணாவை கேளுங்க. ஜனநாயகமா? இவர் குடும்பத்து பெண்களை தனிப்பட்ட முறையில பேசினா ஏத்துக்குவாங்களா? ஜனநாயகம் அரசியல்ல இருக்கும், எங்க குடும்ப பெண்களை பேசலாம். கோபண்ணா, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா இப்போ நேற்றா அவங்க பணக்காரங்களா இருக்காங்க, அவங்க நடிகையாக இருந்தவர் திரும்ப மீண்டும் அதிமுகவை தூண்டுவது போலவே உங்களுடைய விமர்சனங்கள் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருகிறது அதிமுகவிடம். இல்ல அவர் ஒரு கருத்தை சொல்லும் போது அதே மாதிரி நீங்க நடத்துகிற போராட்டங்கள்ல அவருடைய படத்தை வந்து எத்தனை முறை செருப்பால் அடிச்சிருப்பீங்க, எத்தனை முறை தொடப்பத்தால் அடிச்சிருப்பீங்க, எத்தனை முறை சாணியால் அடிச்சிருப்பீங்க, எவ்வளவு இழிவான வார்த்தைகளை நீங்கள் போராட்டத்திலே பயன்படுத்திருக்கீங்க. அதாவது அப்புறம் நடந்தது இதெல்லாம், இந்த போராட்டம் எல்லாம் உணர்ச்சி வெடிப்பாக வந்தது தானே? இது இளங்கோவனுடைய விமர்சனத்துக்கு அப்புறம் வந்தது தானே? இல்ல விமர்சனத்துக்கு அப்பால நான் பல முறை பார்த்திருக்கிறேன். இந்த அதிமுகவினர் வந்து இந்த வாட்டி வந்து ஏன்னா இது வந்து அதிமுக தலைமை இத்தகைய போராட்டங்களை வரவேற்கிறது என்கிற தொலைக்காட்சியில் அது செய்தியாக வருகிற போது அது ஊக்கப்படுத்துகிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஆளுங்கட்சியாக இருப்பதால் இந்த போராட்டம் வந்து நடத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எங்களை போன்றவர்கள் எதிர்கட்சியில இருக்கிறவங்க ஒரு கருத்தை தான் சொல்ல முடியும். மீறி போராட்டம் நடத்தும் போது எங்கள் தோழர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறாங்க, கடுமையான வழக்குகள் போடப்படுகிறது. ஒரு அடக்குமுறை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மீறி ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நீதிமன்ற ஆணையின் பேரில் கையெழுத்திட சென்ற ஒருவரை தடுக்கிற வகையில அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க காவல்துறையினர் மறுக்கிற போது இந்த நாட்டின் சட்டத்தில் நடைபெறுகிறதா என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு எடுக்கிறது.